சென்னை திருமுல்லை வாயலில் கல்லூரி மாணவனை ஓரின சேர்க்கைக்கு வரவழைத்து பாட்டிலால் தாக்கி 29,000 ரூபாயை பறித்த சம்பவத்தில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூரை சேர்ந்த 20 வயது இளைஞர் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான செயலி மூலம் திருமுல்லை வாயலைச் சேர்ந்த ராஜா என்பவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதையடுத்து அந்த இளைஞரை அண்ணனூர் சக்தி நகரில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டிற்கு ராஜா அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் அந்த இளைஞரை பியர் பாட்டிலால் தாக்கிவிட்டு அவருடைய செல்போனிலிருந்து 29,000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து இளைஞர் அளித்த புகாரில் திருமுல்லைவாயல் காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் இளைஞருடன் இருந்த ராஜாவை போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது தனது நண்பர்கள் மூலம் சதித்திட்டம் தீட்டி பணம் பறித்தது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த லலித்குமார், ஜெயசூர்யா, கபாலீஸ்வரன், அரவிந்த் ஆகிய 4 பேரையும் அயப்பாக்கம் ஏரிக்கரையில் பதுங்கி இருந்தபோது தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் பணம், கத்தி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.